ஹீரோயினை தேடிட்டு இருக்க இந்த டைரக்டர் மேட்ரு ஏரியாவுக்கு வந்து அவர் கதைக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஒரு பொண்ணு அங்க இருப்பாங்களான்னு தேடிட்டு இருக்காரு. மேட்ரு ஏரியானா சில பெண்கள் அவங்க வாழ்க்கையோட அத்தியாவசிய தேவைக்காக செடக்டிவ் ஷோஸ்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. இன்ஃபேக்ட் சம்டைம்ஸ் செலக்ஷனும் தாண்டி அங்க ஓனர் சொல்ற எல்லா விஷயத்தையும் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு தான் ஒரு ப்ரொடியூசர் அந்த அனாதை பொண்ணுக்கு கார்டு கொடுத்து போய் பார்க்க சொல்லிருப்பாரு. இங்க இந்த டைரக்டர் வெளியே இருக்கிற போட்டோஸ்லாம் பார்த்து யாருமே செட் ஆகலையே, சரி உள்ள போய் நம்ம கதைக்காக தேடிட்டு இருக்க பொண்ணு யாரா இருக்கிறாங்களான்ட்டு பார்க்கலாம்னு நினைச்சு உள்ள போற சமயத்துல கண்ணாடியில பார்த்தா அந்த அனாதை பொண்ணு அந்த இடத்துக்கு முன்னாடி வந்து நின்று தயக்கத்தோட பார்த்துட்டு இருக்காங்க. அவங்கள கண்ணாடி ரிஃப்ளெக்ஷன்ல பாக்குற இந்த டைரக்டர் ஆஹா நாம தேடிட்டு இருக்க பொண்ணு மாதிரியே இருக்காளேன்ட்டு ஆச்சரியமா பாக்குறாரு. அப்ப அந்த பொண்ணு வெளியே நின்னு ரொம்ப தயக்கத்தோட இந்த இடத்துக்குள்ள போலாமா வேணாமன்ட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. பிரபல நடிகை ஆகணும்னு ஆசைதான், ஆனா அதுக்குன்னு இப்படி தன்மானத்தை இழந்தெல்லாம் ஒன்னும் சாதிக்க தேவையில்லைன்ட்டு அந்த காடை கிழிச்சு போட்டுட்டு அவங்க மனசுக்குள்ளேயே இனிமே இந்த மாதிரி இடத்துக்குலாம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. இதெல்லாம் கவனிக்கிற அந்த டைரக்டர் இந்த பொண்ணு தாண்ட நம்ம கதைக்கு கரெக்டா இருப்பான்ட்டு அவங்கள ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்ப அந்த பொண்ணு ரோட்டோரத்துல இருக்கிற ஒரு பழக்கடையை தாண்டி போற சமயத்துல அங்க பழங்களை வாங்குற மாதிரி சீனை போட்டு நைஸா ஒரு ஆப்பிள நழுவிட்டு போலாம்னு பாக்குறாங்க. ஆனா அந்த சமயத்துல வகையா கடைக்காரங்கிட்ட மாட்டிக்கிறாங்க. அந்த கடைக்காரனும் அவங்களோட கையை பிடிச்சு முறுக்கி அசிங்கமா திட்ட ஆரம்பிக்கிறான்.